எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் பிரதர். வணக்கம் brother. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. சட்டசபை பயங்கரமா சூடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேற்றிலிருந்து களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. வாய்த்திறங்க சிஎம் அப்படின்னு ஒரு பேட்ச் முத கொண்டு நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இப்படியே நம்ம வச்சுப்போம். முதல்வர் அவர்கள் வாய் திறந்தா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா வேலிடான பாயிண்ட்ஸ் தான் முன்னெடுத்துக்கிறாரு, பேசுறாரு, அப்சர்வ் பண்றாருன்றது மீறி இன்னும் ஆக்டிவா பேசணுமோ அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களோ? இல்லை, எல்லாருடைய எதிர்பார்ப்பும் நமக்கு பூர்த்தி பண்ணணும்னு அவசியம் இல்லை. யார் என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது ஒன்று இருக்கு இல்லையா? மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? செயல்பாடுகள். அந்த செயல்பாடுகள் ஏதாவது குறை இருந்தால் அதுக்கு பேசலாம். ஓகே. இவங்க எதிர்கட்சி இல்லை மீடியா அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் வேணும், அதுக்காக பேசணும்னு சொன்னால் எப்படி பேச முடியும்ன்றது தான் ஒன்று இருக்குது. குறைகளும் பிரச்சனைகளும் அதுக்கான தீர்வாக இருக்கணும். அது செயல்பாட்டில் இருந்தால் தானே நமக்கு தேவை செயல்பாடு. செயல்பாடில் ஒரு சிஎம் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவங்க மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கீழே இருக்க செயல்படுற எல்லாரும் எப்படி செயல்படுறாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது அவரோட செயல்பாடு என்னவா இருக்குன்னு நமக்கு சொல்லுது. ஓகே. அது ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. அப்போ அது நமக்கு போதுமானது தானே. எங்கே பேசணுமோ அங்கே கரெக்டாக பேசுகிறாரு, எங்கே தேவைகள் இருக்கோ அங்கே சரியாக செயல்படுறாரு. இது ரெண்டுமே நமக்கு கம்பைண்டாக ஒரு சிஎம் ஒர்க் பண்ணும்போது பேசுனா என்ன பேச முடியும்? அதுக்கு தாண்டி என்ன பேசணும்? பேசியே அவர் சொல்கிறாரு, சட்டசபையில் சொல்கிறாரு, பேசியே வளர்த்து எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. பேசியே நிறைய விஷயங்கள் நமக்கு காணாமல் போயிருக்கு, இல்லாமல் போயிருக்கு. இப்போ செயல்பாடுகள் குறையுதில்ல. நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு தான் பேசிகிட்டே இருப்பீங்க? ஓகே. செயல்படணும்ல. இன்றைக்கி ஒரு அரசு செயல்படுதுன்னா செயல்பட விடுங்கன்னு தான் நம்ம சொல்லணும். சட்டமன்றத்தில் நீ நடக்கிறது எல்லாமே முழு நேரலையாக இருக்க போகுது அப்படின்னு சொன்ன விஷயங்கள் தான் நேற்று பாதிலே கட் பண்ண பிறகும் ஏன் இது அப்படின்னு மீண்டும் தொடருதா அப்படின்னு பல கேள்விகள் பண்ணுவாங்க. நமக்கு டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான் அது இனிமேல் விவாதம் நடக்கும் பொழுது மட்டும் அது இனிமேல் வரும். நமக்கு தெரியும் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, லைவ் இனிமேல் போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டக்குன்னு கட் ஆகுதுன்னா டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான், டெக்னிக்கல் இஷ்யூவால் தான் அது கட் ஆகிருக்குமே தவிர அதில் எந்த நோக்கமும் இருக்க போகிற வாய்ப்பே இல்லை. ஏன்னா தளபதி ரொம்ப கிளியராக இருக்கார். இங்கத்தோட செயல்பாடுகள் எல்லாமே மக்கள் நேரடியாக பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கார். அதன்படி தான் அந்த பிளான் போயிட்டுருக்கு. அது கட் ஆச்சுன்னா டெக்னிக்கல் இஷ்யூ தான். அதுக்கு ஆளுக்கு கொண்டை வைக்கிறது, பூ வைக்கிறதுலாம் நம்ம ஒத்துக்க முடியாது. அமைச்சர்களை ஒவ்வொருத்தரும் பேசும்பொழுது நேற்று தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி நேற்றுலேருந்து தான் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்றேன். ஸோ நேற்று அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பேசும்பொழுது இந்த மெத்தனை போக்கு அப்படின்னு ஒரு எம்எல்ஏ அவர்கள் குறிப்பிட்டிருப்பார். அதை உடனே எந்திரிச்சு அந்த அவை கூப்பிலேருந்து நீங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் ரியாக்ட் பண்ணிட்டார், கோவப்பட்டாரோ? ஆமாம், இப்போ சரியாக வேலை பார்க்குறவங்கள நீங்கள் வேலை பார்க்கலன்னு சொன்னால் கோவம் வரும்ல. அது ஒன்று இருக்கு இல்லையா? அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அவ்வளோ ஆக்டிவாக ஒரு கட்சி ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 1.5 மாதத்துக்குள்ளே வேறு எந்த கட்சியும் செய்ய முடியாத செயல்பாடுகள்லாம் இந்த கட்சி செஞ்சுருக்கு ஆட்சிக்கு அப்போ அவங்கள பார்த்து நீங்கள் என்ன வார்த்தை என்ன விஷயத்த சொல்கிறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, இது லிட்டரலி அப்யூஸ் தானே. ஓகே. ஒரு அப்யூஸை ஒரு அமைச்சராக அவர் கேட்குறது எந்த தப்புமே தெரில. ரொம்ப நியாயமான விஷயம். இதை உடனே எடுத்து நம்ம எதிர்வினை காட்டினா மட்டும்தான் அது மாற்றிப்பாங்க. ஓகே. அமைச்சர் ஆதவ் அவர்கள் பேசும்பொழுது கூட நீங்கள் பேசலைன்ற இவர் பேசுனால நிறைய இடங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு விஷயம் தான் இருக்குது. ஏன்னா இவர் கண்ணாசிச்சா தான் அங்கே வேலை நடக்கும். தாவேக்களாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும். ஸோ அந்த ஸ்பேஸ் எப்படி கொடுக்குறான்னு நினைக்கிறீங்க? ஆதவ் அவர்களாக இருக்கட்டும், அமைச்சர் அருண்ராஜ் அவர்களாக இருக்கட்டும், அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள், அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், இவங்க எல்லாருமே நீங்கள் களத்தில் போராடுங்க, களத்தில் நீங்கள் களத்தில் இருங்க அப்படின்ற மாதிரி தான் சண்டை செய்யுங்க. அது இன்னைக்குன்னு இல்லையே, இந்த கட்சியை எப்போ தொடங்கினாரோ அப்பத்துலேருந்து மக்களுக்கான பணிகளை தொடங்கிட்டாங்க. எப்படி செயல்படணும், பேச்சு குறைச்சிக்கணும். ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் நமக்கு நல்லா தெரியும் பேச்சாளர்களை உருவாக்குவாங்க. ஓகே. இந்த ஒரு கட்சி தான் செயல்பாட்டாளர்களை உருவாக்குச்சு. யார் சரியாக செயல்படுறா, யார் ப்ரோஆக்டிவாக இருக்கா, இவங்களுக்கு தான் இங்கே முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், பேச்சாளர்கள் ரொம்ப கம்மியான கட்சி தாவேக்கா தான். மற்ற கட்சிகள் உங்களுக்கு பயிற்சி பற்றி வைப்பாங்க, பேசணும்னு ஒரு இது இங்கேயுமே இருக்குது. ஆனால் அதுக்கு பெருசாக இங்கே ப்ரையாரிட்டி கொடுக்கல. ஒர்க் பண்ணணும், பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும், இதுதான் ப்ரையாரிட்டியாக இருக்குது இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். ஓகே. அந்த வகையில் தான் ஒவ்வொருத்தரும் சூஸ் எல்லாருமே அப்படி தான் தேர்ந்தெடுத்தார். யார் யாரெல்லாம் ப்ரோஆக்டிவாக இருக்கா,
யார் யாரெல்லாம் பேச்சை விட செயல்பாடுகள்ல ரொம்ப வீரியமா இருக்கா, ம். இதெல்லாம் இப்போ ராஜ்மோகன் அண்ணா வந்து பேச்சாற்றல் அந்த அளவுக்கு இருந்தா கூட அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, ஓகே. அதுக்கு தான் அங்க முன்னுரிமை. இப்போ நேத்துமே ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஒரு பதிலடி கொடுக்குறாரு சட்டசபையில. அந்த பதிலடிக்கே வந்து ம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தளபதி ஒரு ரியாக்ட் பண்ணிருப்பாரு, ஒரு லுக் ஒன்று விட்டுருப்பாரு, போதும் அப்படின்றத கண்ணாலேயே சொல்லியிருப்பாரு. ம். அதை புரிஞ்சுக்கிட்டு இவர் டக்குன்னு கொஞ்ச நேரத்தில் ஸ்டாப் பண்ணுவார் அந்த பேச்சை. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. இப்போ அந்த கண் அசைவில் ஒரு கட்சி எப்படி இருக்கணுன்றத ஒரு தலைவர் கட்டமைப்பு வச்சிருக்காருன்னா அப்போ அதுதானே உங்களுக்கு ஆளுமை. இல்லை, எனக்கு இன்னொரு ஆரோக்கியமான விஷயம் என்னன்னா, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் ஒரு பாயிண்ட் வைக்கும் பொழுது அந்த வேலிடான பாயிண்ட் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோன்னு சிஎம் அவர்கள் சொல்றாங்க. அதை கன்சிடர் பண்றாரு, அதை அப்சர்வ் பண்றாரு. ஆனா இவர் எதுவுமே பண்றதில்ல சிஎம் அவர்கள். அந்த மாதிரியான விமர்சனத்தை எப்படி எடுத்து? இல்லை அதுதான் அவரோட ஸ்டைலுன்னு ஒன்று இருக்குது. அவர் எப்போவுமே இன்னைக்கு நேற்று இல்லை, அவர் ரொம்ப காலமாகவே பேச்சை விட செயலில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவார். யார் என்ன பேசுகிறாங்கன்றதை உற்று கவனிப்பார். ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாது. சுற்றி ஒரு 100 பேர் நின்று பேசினா கூட யார் யார் என்ன பேசுனாங்கன்றது அவருக்கு ரிஜிஸ்டர் ஆகும். அந்த அளவுக்கு மைண்ட் பவர் அவருக்கு இருக்குது. அந்த சட்டசபைக்குள்ள யார் பேசுகிறாங்கன்றதை மட்டும் ஒரு வாட்டி தான் பார்ப்பார் லுக்கு. மற்றபடி ஃபுல்லாக ஃபோக்கஸில் தான் இருப்பார் யார் என்ன பேசுகிறாங்க. அதனால தான் உங்களுக்கு உதயநிதி சார் சொல்லும் போது கூட அதை நோட் பண்ணுறாரு, ஆட் பண்ணுறாரு. உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு மனுஷன் அதை பண்ண முடியாது. இது வந்து நான் சொல்லுவேன், இந்த மாதிரியான விமர்சனம் வைக்கிறவங்க தான் ரொம்ப கேடுகட்ட தற்குறின்னு. ஓகே. ஒரு சிஎம் இந்த அளவுக்கும் வந்துட்டார் அவர். நீங்கள் எவ்வளோ தான் சொல்லுவீங்க, ஆரம்பத்துலேருந்து ஒன்று சொல்லிட்டே இருந்தீங்க. இனி சிஎம் ஆயே உக்காண்டிருக்காரு, எப்போ தான் நீங்கள் மாற போகிறீங்க? இன்னமும் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சிக்கல, அவர் ஜெயிச்சிட்டார், அவர் மக்கள் பணியை தொடங்கிட்டார், நீங்கள் அதை உணரவே இல்லை இன்னும், அவ்வளோதான். ஓகே. இல்லை, இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் பொழுது இனிமேட்டு சட்டமன்றம் இப்படி தான் இருக்க போகுது. இனிமேட்டு நிறைய விவாதங்கள் நிறைய முறை அதை பற்றி பேச போகிறோம்னு நினைக்கிறேன். இப்போ ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாற்றுக் கட்சியிலேருந்து இன்னும் தொடர்ந்து இணைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தாவேக்கான்றது எதை நோக்கி பயணிக்குது? ஏன்னா சிஎம் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவான முடிவுகள் தான் எடுப்பாங்க, மாற்று கருத்தே இல்லை. எல்லாருமே சொல்ல வேண்டிய கருத்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இனி வரவங்களை இவங்க பார்த்து தேர்வு பண்ணணும். யாரை எதிர்த்து நம்ம ஒரு அரசியல் பண்ணமோ இப்போ அவங்களே வந்து இணையும் பொழுது நம்ம எப்படி அந்த இடத்துல நம்ம நடைமுறை யாரை எதிர்த்து நம்ம அரசியல் பண்ணணும்? இல்லை, திமுகவை எதிர்த்தும் பிஜேபி எதிர்த்தும்னா அந்த கொள்கை எதிரியும் அரசியல் எதிரின்றது முடிவு பண்ணார். அதான் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் இப்போ ஊழல் சக்தின்னு சொன்னதாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களா இருக்கட்டும், மாற்றுக் கட்சியிலேருந்து வந்து முக்கியமான புள்ளிகளை இணையும் பொழுது இல்லை அதிமுகவை ஏன் எதிர்த்தாரு, ஏன் ஊழல் சக்தின்னு சொன்னார்? அவங்க எப்போ பிஜேபிக்கு ஒரு அடிமையாக, கிட்டத்தட்ட அதுதான் அடிமையாக போனதுனால தான் அவர் அந்த நிலைப்பாடுக்கு வராரு. ஆனால் அந்த கட்சியில் தாவேகா தொடங்கும் போதே ரொம்ப தெளிவாக சொன்னார், எம்ஜிஆர் ஆட்சியை நான் கொண்டு வருவேன், அண்ணா வழியில் நான் அரசியல் பண்ணுவேன் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொன்னேன். அங்கேயே நமக்கு என்ன புரியுதுன்னா, அதிமுக தொண்டர்களுக்கான ஒரு கட்சியாகவும் தாவேகா இருக்கும் அப்படின்றத அங்கேயே பதிவு பண்ணார். ஓகே. நமக்கு தெரியுது, இப்போது நம்ம முன்னாடியே இதை பேசியிருக்கோம், மேலே இருக்க தலைவர்கள் வர்றது தான் உங்களுக்கு தெரியுது. கோடிக்கணக்கான தொண்டர்கள் ஆல்ரெடி இங்கே வந்துட்டாங்களே, அவங்கள என்ன பண்ணுவீங்க? தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்களே. இப்போ வரைக்குமே பிஜேபிலேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லாருமே வந்து இணைகிறாங்க. எல்லாருமே இணையும் போது அப்போ என்னவா நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து எல்லா கட்சியிலையுமே நல்லவங்களும் இருப்பாங்க, அரசியல் சூழலை பயன்படுத்தினவங்களும் இருப்பாங்க, ஆதாயத்துக்காக இருக்கவங்களும் இருப்பாங்க. இப்போ இந்த நல்லவங்கன்னு ஒரு கூட்டம் எல்லா கட்சியிலையுமே இருக்கும். அவங்க இதுதான் நமக்கான கட்சி அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே. இல்லை, அதுதான் அதுக்கு ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து அதுவே கொஞ்சம் ப்ரெஷராக ஆயிரும். ஒன்றாவது ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறாரு, ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, யார் வேணால் இந்த கட்சிக்கு வரலாம், ஆனால் பதவி ஆசையோட வராதிங்க. ஓகே. இதை விட ஒரு தலைவர் என்ன சொல்ல முடியும்? அதையும் ஒத்துக்கிட்டு தானே வராங்க. அப்போ அவங்களுக்கு தேவை ஒரு மாற்று அரசியல், ஒரு மாற்று சக்தி. இப்போ அந்த சக்தியாக இவர் இந்த 1.5 மாதத்துலேயே ப்ரூவ் பண்ணிட்டார். 1.5 மாதத்துன்றதை விட 2.5 வருஷமாக அவர் காமிச்சிட்டாரு. ஓகே, என்னுடைய அரசியல் இதுதான், எளிமையான மக்களுக்கான அரசியல் தான் முன்னெடுப்புன்னு 1.5 வருஷமாக காமிச்சிட்டாரு. இந்த 2.5 வருஷ பயணத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இந்த 1.5 மாதத்தில் செயல்பாட்டில் காட்டிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து சேர்றவங்களாம் அப்போத்துலேருந்து ஃபாலோ பண்ணுவாங்க, இது ஒரு வித்தியாசமாக இருக்கு, ஓகே இது உண்மையாக தான் இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தவங்களுக்கு இந்த 1.5 மாதத்தில் உண்மை தான், அப்போ சரியான மனுஷன் தான் இவர் அப்படின்றத சூஸ் பண்ணுறாங்க, வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இது இந்த 1.5 மாதத்தில் எடுத்த முடிவு கிடையாது, 2.5 வருஷமாக திங்க் பண்ணது. ஓகே. இன்னைக்கு வந்து இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதுக்கப்புறமா நம்ம காலத்தை வீண் மடிக்கணும்னு வந்து சேர்றாங்க. எல்லாம் எதிர்காலத்தை கணக்கில் தான். இன்னும் நம்ம தாவேகா பலம் வாய்ந்ததுன்னு சொல்ல முடியாது, அசுர பலம் வாய்ந்துச்சு. ஓகே. அசுர பலத்தில் இருக்குது. இப்போ இங்கே தாவேகா இல்லாமல்
தமிழ்நாடு செயல்படுறது ரொம்ப கஷ்டம். ம் 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 அந்த அளவுக்கு ஒரு அசுர பலம் தாவேகா அடைஞ்சிருச்சு. ஓகே. இப்போ அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் சிபிஎஸ்சிலேருந்து வராங்க. நாங்கள் எவ்வளவோ லட்சங்கள் கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணி தான் நாங்கள் இது மாதிரியான விஷயங்கள் வாங்கணும். ₹1 கூட செலவில்லாமல் எங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்க. அது பயங்கரமாக பேசப்பட்ட வரவேற்பு உண்டான செயல் தான். இப்படி தான் இருக்க போதா? நீட் கவர்மெண்ட், க்ளீன் கவர்மெண்ட்டாக இருக்க போகுது. இல்லை, நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அவருக்கு மேலே வந்த அந்த விமர்சனத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அவர் இப்படி தான் இருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த படிப்போட வலி. ம் ம் ஒரு குழந்தைக்கு, ஒரு எளிய குழந்தைக்கு ஒரு படிப்பு எவ்வளோ முக்கியன்ற அந்த அடிப்படை தெரியும் அவருக்கு. அது தெரிஞ்ச ஒரு அமைச்சர் நமக்கு தளபதி கொடுத்துருக்காரு. ஓகே. அதை அவர் சரியாக செய்கிறாரு. ரொம்ப பெருமையாக இருக்குது நமக்கு. ம் ம் இப்போ எல்லாருமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அரசு பள்ளிக்கூடங்களை தவிர்த்துட்டு ப்ரைவேட் ஸ்கூல் போகிறாங்க. அப்போ அந்த ப்ரைவேட் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு சரியான சூழலை உருவாக்கி கொடுக்கணுன்ற அந்த நோக்கத்தில் தான் அவர் செயல்படுறாரு. ம் 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 அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன கேட்டால் அரசு பள்ளிக்கூடங்கள் இன்னும் மேம்படுத்தணும். இன்னும் பல இடங்களில் வந்து பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அதுலேயும் அவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ அது இன்னும் உங்களுக்கு பெருசாக பேசப்படும். சிறப்பு. 22ஆம் தேதி முதல்வரோட பிறந்த நாள் எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான கொண்டாட்டங்கள்? எப்படி? இல்லை, எல்லாருமே அதில் பிஸியாக இருக்காங்க. இல்லை, வழக்கமாக ஒரு பிறந்த நாள்னா பேனர் அடிப்பாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. ஆனால் இந்த கட்சி மட்டும்தான் சர்வீஸ் பண்ண இறங்குறாங்க எல்லாம். ஓகே. ஏன்னா மேலிடத்துலேருந்தே சொல்லியிருக்காங்க ஃப்ளெக்ஸ் வைக்கக்கூடாது, பேனர்ஸ் நீங்கள் வைக்கக்கூடாது. இவங்க வாண்டடாக சர்வீஸ் எல்லாருக்குமே. இப்போது வழக்கமாக அங்கே ஒரு 100 பேனர் அடி, இங்கே ஒரு 200 பேனர் அடி, சும்மா பேருக்கு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடு, இப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடு, இது ஒரு 2000 பேருக்கு பொருள் கொடு, இப்படி நான் பார்க்குற இடங்கள்லாம் இப்படி தான் இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க தொகுதியில் அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த பர்த்டே வந்து ஆல்மோஸ்ட் பாதி தமிழ்நாடு வந்து சந்தோஷமா இருக்கும். சிறப்பு. பாதியில் எனக்கு தெரிஞ்சு முழுமையாவே மகிழ்ச்சியாக தான் இருக்கும். சில பேர் இந்த உதவி எடுத்துக்காதவங்க இருப்பாங்களா, அவங்கள நம்ம அந்த கவுண்ட்ல வைக்க முடியாது. சரி, நான் சொல்றது எளிய மக்கள். 22ஆம் தேதி ஒரு திருவிழா இருக்க போகுதுன்றத கண்டிப்பா இருக்கும். சிஎம் அவர்கள் இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களையும் சட்டமன்றத்தில் இனி அவருக்கான நேரம், அவருக்கான பதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும். அவரோட ஸ்பீச் இன்னும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக இந்த மாணவர்களோட தொடர்ந்து வருடம் 10வது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து ஊக்கத்தொகையும் வழங்குறது வழக்கமாக இருக்கும். இந்த வருடம் அந்த ஸ்பீச் எப்படி இருக்கும்? இனி வரக்கூடிய நாட்கள் சட்டமன்றம் எப்படி இருக்கும்? இல்லை, இதில் எந்த பெருசே சேஞ்சாலாம் இருக்காது. அவர் இது வரைக்கும் என்ன பண்ணாரோ அதை தான் பண்ண போகிறார். ஓகே. ரொம்ப க்ளீனாக இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு படிப்பு சார்ந்த அறிவுரை தான் கொடுக்க போகிறாரு. அது இல்லாமல் இந்த மாணவர்களுக்கும் அரசியல் போய் சேரணும்னு அவரோட ஒரு கான்செப்ட் இருக்குது. அதையும் இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவார். ஓகே. எல்லாம் பெரிய ஸ்பீச்செல்லாம் இருக்காது. ரொம்ப லிமிட்டடாக என்ன வேணும், எது பேசணுன்றது ரொம்ப கிளியராக பேசி முடிப்பார். அதை சார்ந்து இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. சிஎம்ஆயும் அதை வந்து தொடரணும். ஏன்னா அவர் இந்த பரிசுகள் கொடுக்கறது, இந்த என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காகவே பல பிள்ளைகள் நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க. தளபதியை பார்க்கணும், இன்றைக்கி சிஎம்ஐ பார்க்கணும் அப்படின்னு மாறி இருக்கு. இப்போ அது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டு. அவர் இன்னமும் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன், இதை தொடருவேன். எதுவும் பெரிய ஸ்கில், இப்போ வந்து லார்ஜ் ஸ்கேலில் போகிறாரு. முன்னாடியாவது முடிஞ்ச அளவுக்கு பண்ணார். இப்போ ஒரு லார்ஜ் ஸ்கேலில் அது நடக்கும்போது இது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எவ்வளோ பேர் வந்து படிக்கணும், பசங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன்ல. இப்போ ஸ்கூலில் டீச்சர்ஸ் சொல்கிறத விட, வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்கிறத விட, இவரை லவ் பண்ணுற அந்த குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டு. கண்டிப்பாக அதை அவர் பண்ணுறாருன்றது வந்து நமக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். சிறப்பு. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசும். இனி வர நாட்களும் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களும் விவாதிப்போம். ரொம்ப நன்றி. 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 சந்திப்பு உங்களை. நன்றி, வணக்கம்.